இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று பொதுக்காலம் 22ஆம் ஞாயிற்றை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் சட்டத்தை கடந்து மனிதத்தை மதித்து வாழ அழைப்பு விடுக்கிறது. சட்டம் மனித வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்றாக திகழ்கிறது. சட்டம் இல்லையென்றால் மனிதம் சீரழிந்துவிடும் என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் குற்றம் செய்பவர்களை விட குற்றம் சுமத்துபவர்களின் எண்ணிக்கை இன்று அதிகரித்து விட்டது. ஆகவே நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயலையும் தவறென்று சுட்டிக்கூறும் மக்கள் மத்தியில்தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு நற்செய்தி வாயிலாக எடுத்து கூறுகின்றார். கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கண்ணும் கருத்துமாய் வாழ்பவரின் உள்ளமும் செயலும் தூய்மையாகவே இருக்கும். ஆனால் வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாய கவர்ச்சிகளே ஒருவரை மாசுபடுத்தும். அதனால் அதன் பொருட்டே நாம் கவனமுடன் இருக்க வேண்டுமென கடவுள் நம்மை அழைக்கின்றார். நாம் சிந்தனையில் நல்ல எண்ணங்கள் உதித்தால்தான் அது நம் வாயில் வார்த்தையாக வெளிப்படும். அந்த வார்த்தை செயலாக பரிணமிக்கிறது. எண்ணங்கள் தவறுகின்ற போது எல்லாமே தவறாக இருக்கிறது. நம் சமூகம் தவறாக போக காரணம் எண்ணம் தவறாக இருக்கின்றது. நம் எண்ணங்களை தவறாக்குவது தொலைக்காட்சி, திரைப்படம், கைபேசி இவற்றின் வழியாக பார்க்கும் அனைத்தும் தவறாக காட்டுகிறது. நம்மை நாமே தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் வாழ்கின்ற போது ஆண்டவரின் ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கின்றது. வார்த்தையே வாழ்வு. வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் நெருங்கிய தொடர்பை உணர்கின்ற மனிதன் மட்டுமே மனித நேயத்துடன் வாழ்கிறான். ஜெபம். அன்பின் இறைவா, எம் சிந்தனையை பொறுத்துதான் எம் செயலும் வாழ்வும் அமையும் என்பதை உணர்ந்து நல்லவற்றை சிந்திக்க வரம் தாரும் இறைவா. ஆமேன்.